செருப்பாக உழைத்தாலும் சேமித்து வைக்க பழகுங்கள். வாழ்க்கை அருந்தால் தைப்பதற்கு நிச்சயம் உதவும். வானவில் தோன்றும்போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கை அழகாகிறது. நம் வளர்ச்சியை தடுக்க எப்பொழுதும் எதிர்ப்புகள் வரும். அதை எதிர்த்து போராடினால்தான் முன்னுக்கு வர முடியும். தயங்கி நிற்பவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை. எட்ட முடியாத வானம் கூட உயரமில்லை. நீ எட்ட வேண்டும் என்று முயற்சிக்கும் முன் தன்னம்பிக்கையின் முன்னால் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளி இலக்கு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. ஆசை நிராசையாகலாம், லட்சியங்கள் அலட்சியப்படுத்தலாம், பயிற்சியில் குறை இருக்கலாம், முயற்சியில் தோல்வியடையலாம். ஆனால் ஆசைப்பட்ட லட்சியங்களை அடைய நீ செய்யும் பயிற்சியும் அதில் வெற்றியடைய நீ செய்யும் முயற்சியும் கைவிடக்கூடாது என்ற தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. வெற்றி உன் காலடியில் என்பதை மறவாதே. யார் விலகிச் சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது. ரயில் போன பின் தண்டவாளங்கள் விரிச்சோடி போகலாம். ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துதான் ஆக வேண்டும். மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீதேறினால் மலையும் உன் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றியும் உன் வசமே. பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு. எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ, அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். காலம் மாற்றிவிடும். பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற நீ உழைத்தால் மட்டுமே முடியும். மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுபவனே சிறந்த தன்னம்பிக்கையாளன். எல்லோருடனும் அளவாக உறவாடினால் அதிகம் காயமில்லாமல் தப்பித்து கொள்ளலாம். மகிழ்ச்சி என்பது நீங்கள் விரும்பும் அனைத்தும் பெறுவது அல்ல, அது உங்களிடம் உள்ள அனைத்தையும் அனுபவிப்பதாகும். நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. நாம் ஒளிந்து கொள்ளும் மான்கள் அல்ல, ஒளி வீச போகும் விண்மீன்கள். வாழ்வில் எது நமக்கு தேவையோ அது எளிதாக கிடைப்பதில்லை. எளிதாக கிடைப்பது வெகு காலம் நிலைப்பதில்லை. தடைகள் 1000 வந்தால் என்ன, அடியெடுத்து வைத்து முன்னேறிவிடு. வாழ்க்கை வசப்படும். தன் திறமையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒருவனின் பார்வை எதிர் உள்ளவர்களுக்கு திமிராக தோன்றுவதில் தவறில்லை. மனதில் எதை பதிய வைக்கின்றோமோ அப்படியே உடல் செயல்படும். பிரபஞ்சமும் அப்படியே இயங்கும். நல்லவற்றையே சிந்திப்போம். நடப்பது நம் கையில் இல்லை. நாம் நினைத்தாலும் நடக்குமா என்று நினைப்பதற்கு முயற்சியை நினைவில் வைத்து கடந்து செல். ஊனம் ஒரு தடையல்ல, ஊன்றுகோலாய் உன் தன்னம்பிக்கை இருக்கும்போது. வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்துச் செல். தன்னம்பிக்கையை விதைத்துச் செல். எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கலங்கி நின்று நேரத்தை விரயமாக்காமல் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை, வெற்றியை நிலைநாட்ட முடியும். அவரைப் போல் இவரைப் போல் இல்லாமல் உன்னை போல் வாழ்ந்து காட்டு. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதுதான் மனித இயல்பு. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடு. ஆனால் அந்த வெற்றியில் பிறரின் துன்பம் மட்டும் இருக்கவே கூடாது என்பதில் உறுதியாக செயல்படு. நமக்குத்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்காதீர்கள். நமக்கு அனைத்தையும் கற்றுத் தருபவர்களே மற்றவர்கள்தான். ஒரு கட்டத்தில் அனைவருடைய வாழ்க்கையும் அழகாகிறது. விரும்பும் இதயத்தில் இடம் பிடிக்கும்போது, விரும்பியவை நடக்கும்போது. வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான். செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். பழக்கத்தை விதையுங்கள், பண்பு உருவாகும். பண்பை விதையுங்கள், எதிர்காலம் உருவாகும். தனித்து பறக்க இறக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். பலருடன் சேர்ந்து சிரி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. வாழ்க்கையில் நாம் செய்யும் 2 தவறுகள்: பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பது, மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுவது. திறமையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.
குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, குத்தி காற்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமா போட்டு விடுங்க. இல்லை என்றால் மறுபடியும் நம்மளைத்தான் காயப்படுத்தும். எதையுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது, கண்ணியமானதும் கூட. எப்பொழுதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம், என்னால் முடியும்.